வாப்பா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரலாம் அப்படின்னாரு. என்ன மேடை நாகரிகம், ஆடா வாப்பா மேடையாது அது போயிட்டு வரலான்ற. இவருங்க பேசுறத பார்த்தா ஒண்ணுக்கு போயிட்டு டிஃபன்லாம் ஆர்டர் பண்ணும் போல அப்படின்னு. அதாவது கூட உட்காந்துருங்களே கலாச்சிட்டு இருக்காரு. ஒவ்வொருத்தரா சொல்லிட்டு இருக்காரு. சீனு ராமசாமி சொன்னாரு டைரக்டர், இந்த மாதிரி நாங்கெல்லாம் அந்த காலத்துல அசிஸ்டண்டா இருக்கும்போது உடனே சொல்றாரு, இன்னும் ஏதோ கட்டபொம்மை காலத்துல இருந்த மாதிரி அந்த காலம் பேசிட்டு இருக்கிறான். என்னப்பா அவன் ஜீன்ஸ் பேண்ட்லாம் போடணும்னு அந்த காலம் இந்த காலம் சொல்லுவாங்க. சரி அவரு தான் சொன்னார்னு பார்த்தா நம்ம வேல்முருகன் வந்துட்டு நான் கவுண்டர் மசாட நடிச்சிருக்கிறேன், எல்லாரும் கிளாப் பண்ணுவேன், இன்னும் வித்தை காட்டுற மாதிரி கைத்தட்டலாம் கேட்டு வாங்கலாம். என்னால் பக்கத்தில் உட்காரவே முடியல. அங்கேருந்து பார்த்து இங்கே எவ்வளோ தலையில் பொக்கை வச்சுருக்காங்க, யார் பாவம் அப்படின்றாரு. எல்லாரையும் ஏதாவது இந்த மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது சுசீந்திரன் வந்து பேசினாரு. எல்லாரும் அமைதி ஆகிட்டாங்களா, இன்னும் அவன் பிடி மாசமும் எல்லாரும் ஆஃப் ஆகிட்டான் அப்படின்றாரு. கவுண்டமணி சார்னால எப்பயுமே ஒரு ஸ்பெஷல் தான். ஏன்னா அவரு அந்த காலத்து அஜித் குமார் அவரு.